உலக நாடுகளில் ஆஜராகக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அண்ணன் பிரபாகரன். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யுனெஸ்கோ வரைக்கும் போய் போராடினவர் அவர் தான். நீதிபதியின் மேல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏனால் பீட்டாக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்ததன் பிறகு பீட்டா நடத்திய நிகழ்வுல அவருக்கு விருது வழங்கப்படுது. எவ்வளவு பெரிய அவலம்ன்றதை தான் இங்க பார்க்கணும். இன்னைக்கு உலக நாடுகள்ல இந்தியாவை தான் முதலிடம் இருக்கு நாய்க்கடியிலன்னு சொல்றாங்க. அதுக்கான அந்த நாய்க்கடியினுடைய தொற்று, அந்த கிருமியினுடைய இது அதிகமா இருக்கிறது தமிழகத்துல தான் சொல்றாங்க. அப்போ உங்களால ரவுடிகளையும் கட்டுப்படுத்த முடியல, தெருக்கள்ல அலையக்கூடிய நாய்களையும் கட்டுப்படுத்த முடியல. இது என்ன நடவடிக்கைன்னு கேட்கிறோம். இரண்டு அரசியுமே அதுதான் சொல்றோம். அதனாலதான் நீங்க மாற்றம் வேணும்னு சொல்றோம். அதனாலதான் தலைவர் தளபதி அவர்கள் வரணும்னு சொல்றோம். வேற எப்படி சொல்லணும்ன்ற கிண்டல் பண்ண ஒரு மாண்புமிகு முதல்வர் வந்துட்டு தாவேக்காவில் மாமான்னு சொல்றது கிண்டல்ன்றது எந்த விதத்துல எடுத்துப்பீங்கன்னு சொல்லுங்கன்றாரு. அதுக்கு அடுத்த வரியும் நீங்க நல்லா கவனிக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நான் ஒரு தாய் மாமனாக இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப கிண்டல் பண்ற அவரே கிண்டல் பண்ணிக்கிறாரா? எல்லாத்துக்குமே வந்து ஆங்கில பள்ளி மோகம்னு ஒண்ணு இருக்குங்க சார். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்னா என் பிள்ளை என்னோட ஒரு படி அதிகமான வேற ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு நினைக்கிறது எல்லா பெற்றோருடைய ஒரு ஆசை தானே. சரி, ஏன் நீங்க அந்த தரத்துக்கு கொண்டு வரல அரசு பள்ளிய? சரி, அப்படியே விஜய் அவர்கள் நடத்துறாரு. அவங்க இலவச பள்ளியை நடத்திட்டு இருக்கீங்க. யாருக்கு? விஜய் அவர்கள் நடத்துறாரு. அவசியம் என்ன இருக்கு? அரசாங்கம் வச்சிருக்காரு. ஆமா சார், குடிகாரர்கள் கூடிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. டாஸ்மாக் ஒழிப்போம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. டாஸ்மாக் இன்னும் ஒழிச்சப்பாடு கிடையாது. மக்கள் அதுக்கான அதிக வந்து அரசியல கொடுக்கதானே போறாங்க. அதான் நான் சொல்றேன், இந்த மாற்றம் சரியானது. இந்த மாற்றத்திற்கான விதை இங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு மாற்றம். நாங்க 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் ஓரம் போங்க. இனிமே அண்ணன் தான் சொல்றோம். ஒரு இடைத்தேர்தல கூட நிக்கவே இல்லை, ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கவே இல்லை. இன்னுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்குமே எங்கேயுமே நாங்க போகவே இல்லை. ஆனா நேரடியாகவே நாங்க அடுத்த சிஎம் நான் தான், என்ன ஒரு அரசியல் ஒரு இது இருக்கு, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறதுன்னு கேக்குறாங்க. ஜாம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். விஜய் மாநாட்டிற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் நீங்கள் எதிர்கொண்டுகிட்டு தான் இருப்பீங்க. குறிப்பாக சின்ன திரை நடிகர் ஒருத்தர் வந்து பேசியிருக்கிறார். விஜய் அவர்கள் பேசின பேச்சு வந்து ரஞ்சித் அவர்கள், அவரை பார்த்தா எனக்கு முகத்திலே குத்தனம் போல இருக்குது அப்படின்னு ஒரு வன்முறை சம்பந்தமான பேச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன் இவ்வளோ வன்மமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுடைய கேள்வியிலேயே நீங்கள் பதிலாக வச்சிட்டீங்க, வன்முறை சம்பந்தமானு சொல்லிட்டு. வன்முறைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து ஜனநாயக நாடு, பேச்சுரிமை இருக்குது, கருத்துரிமை இருக்குது. அதுக்காக வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு எந்த அதிகாரமும் தரலை. அதற்காக சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதுக்கான வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது. காவல்துறை உரிய முறையில் வழக்கு பதிவு செய்யப்பட இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு தயார். கண்டிப்பாக. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து முக்கியமாக கூட்டணிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஒரு பேட்டியில் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து தாவேகா பக்கம் போவீங்களா அப்படின்னு. இன்னும் அந்த சார்பிலேருந்து அங்கே கட்சியிலேருந்து யாரும் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே தாவேகாவிற்கு இந்த மாதிரி ஒரு சீனியர்களை வந்து தன் கட்சியில் சேர்த்துக்கிறது ஏதாவது தயக்கம் இருக்கா? இல்லை, பொது வெளியில் எல்லாத்தையுமே பகிரங்கமாக சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இவர்களெல்லாம் காப்பாற்றணும், இவரெல்லாம் தக்க வச்சுக்கணும், இவர்கள் நம்ம பக்கமாக இருக்கணுன்றத நீங்களும் நானும் யோசிப்பதற்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை வழி நடத்தணும். 2 வருடங்களிலே வரப்போறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணும், அதில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தலைவர் திட்டமிடுதல் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பார்வை எப்பேற்பட்ட பார்வையா, நேர்கொண்ட பார்வையாக இருக்கும் அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். சினிமா இது கட்சியில மட்டுமே பிஸியா இருந்தா பரவாயில்ல, சைமல்டேனியஸா சினிமாலையும் நடிச்சு கொண்டே இருக்கிறார் அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு கவனிப்பதற்கு நேரம். எந்த சினிமால நடிச்சாரு சொல்லுங்க? இப்ப படத்தை கூட நடிச்சு தானே இருக்காரு. இப்ப இறுதியா படம் நடிக்க போறேன், இதான் என்னோட கடைசி படம்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காருல்ல. அதை முடிஞ்சு பல மாசம் ஆச்சு. அதெல்லாம் சொல்லி அதை முடிச்சு கொடுத்துட்டு பல மாசம் ஆயிடுச்சு. நீங்க பழைய அப்டேட்ல இருக்கீங்க, புரியுதுங்களா? முழுக்க அரசியல் நகர்வுகளை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை தான் மையமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக
இரவு பகல் பாராம உழைத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறையா போயிட்டுருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக என்ன மாதிரியான குரல் கொடுத்துருக்கீங்க உங்கள் கட்சி சார்பிலேருந்து? கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கைகளுக்கு வந்து ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவாக நிற்பது தான் நியாயம், அதுதான் தர்மம். புரியுதுங்களா? எதுக்காக ஒரு பீட்டா என்ற ஒரு தனியார் அமைப்பு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒன்றியத்தையும் உலகத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டில் வரக்கூடியது தான் இங்கே பிரச்சனையே. ஜல்லிக்கட்டுக்கான ஒரு தடையை வாங்கியது அதே பீட்டா தான். ஆமாம், புரியுதுங்களா? அப்போ ஒரு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன். அதற்காக வாதாடினவர் அண்ணன் பிரபாகரன், உச்ச நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய உலக நாடுகளில் ஆஜராகக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அண்ணன் பிரபாகரன். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யுனெஸ்கோ வரைக்கும் போய் போராடினவர் அவர் தான், பிரபாகரன் தான். இன்னைக்கு அவர் பல சமூகத்துக்கான பிரச்சனைகளை எடுத்து பேசியவர். அப்பேற்பட்ட ஒரு இங்கே இருக்கும்போது தான் அந்த நீதிபதியின் மேல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏனால் பீட்டாக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பு கொடுத்ததன் பிறகு பீட்டா நடத்திய நிகழ்வுல அவருக்கு விருது வழங்கப்படுது. எவ்வளவு பெரிய அவலம்ன்றதை தான் இங்க பார்க்கணும். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வாசித்ததற்கு பிறகு அந்த அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வுல பங்கெடுத்து அது தரக்கூடிய விருதை வாங்குறாரு. அதுதான் அவர் பெற்ற லஞ்சம்னு இவர் முன்வைக்கிறாரு வாதத்தை. அந்த வழக்கு நிலுவையில் ஆயிடுது. பீட்டா போட்ட தடை சட்டம் உடையுது. இங்க நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இது பிரதமர் கொடுத்துட்டாரு, இங்க தமிழ்நாடு அரசு போய் அங்க போய் வாங்கிட்டு வந்துருச்சு, அதை நடத்துறதுக்கு சொல்லிட்டார். சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டவர் அண்ணன் பிரபாகரன், உச்ச நீதிமன்றத்தினுடைய உலகளாவிய வழக்கறிஞர் அவர். புரியுதுங்களா? அவர் எடுத்த முன்னெடுப்பு மட்டும்தான் அதற்கு காரணம். அதுல அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அசைன்மெண்ட். இன்னைக்கு உலக நாடுகள்ல இந்தியாவை தான் முதலிடம் இருக்கு நாய்க்கடியிலன்னு சொல்றாங்க. அதுக்கான அந்த நாய்க்கடியினுடைய தொற்று, அந்த கிருமியினுடைய இது அதிகமா இருக்கிறது தமிழகத்துல தான் சொல்றாங்க. ஆமா, ரேபியஸ் தாக்குதல் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ உங்களால ரவுடிகளையும் கட்டுப்படுத்த முடியல, தெருக்கள்ல அலையக்கூடிய நாய்களையும் கட்டுப்படுத்த முடியல. இது என்ன நடவடிக்கைன்னு கேட்கிறோம். தெருக்கள்ல இருக்கிற நாய்களை கட்டுப்படுத்த முடியலன்னு பொத்தாம்பதுவா சொல்ல முடியாது. வேற எப்படி சொல்லணும்? தனிப்பட்ட முறையில ரூம் போட்டா சொல்ல முடியும். இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொதுவெளியில இருக்கக்கூடிய பிரச்சனை பொதுவெளிகள்ல தான் பேச முடியும். நாய்களுக்காக நீங்க செலவு செய்ய, அதாவது நாய்களுக்காக ஒதுக்கப்பட்டு நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதாவது இதுல ஊழல் நடந்திருக்குது, இது பகிரங்கமாகவே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக கருத்தடை பண்ணியிருக்கணும், அதை செய்ய தவறிட்டாங்க. திமுக ஆட்சியில மட்டும்தான் இந்த அவலம் நடந்திருக்குதா? என்ன அதிமுக? இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். 2 அரசுகளும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன அரசு தான் குறிப்பிட்டேன், அதை நீங்க கவனிக்கல. 2 அரசையுமே அதுதான் சொல்றோம். அதனாலதான் நீங்க மாற்றம் வேணும்னு சொல்றோம். அதனாலதான் தலைவர் தளபதி அவர்கள் வரணும்னு சொல்றோம். புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க ஆட்சியில உட்காந்துக்கிட்டு நீங்க 2 பேருமே தப்பு தான், 2 பேர் பண்ணதும் தப்பு. திமுகவும் சரியில்லை, அதிமுகவுமே சரியில்லை. சரியா இருந்தா நீங்க தானே வந்திருக்கணும். 3ஆவதுமே சரியா இருந்தா நீங்க ஆட்சியை விட்டே போயிருக்க கூடாது. சரியா இருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு ஆளக்கூடிய அரசுக்கு பயம் தேவையில்லையே. ஆளக்கூடிய அரசுக்கு யாரெல்லாம் இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறார்களோ இவரெல்லாம் ஒத்து உத வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி என்ன ஒத்து ஊதிட்டாங்க சார் திமுகவுல? வேற ஒரு அங்கிள்னு சொன்னதுக்கு ஒட்டுமொத்த பேரும் காதறிக்கிட்டு பாதறிக்கிட்டு வந்து அங்கிள்னு சொன்னது தப்பு, அங்கிள்னு. நான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க குழந்தை என்னன்னு கூப்பிடும், அங்கிள்னு தான் கூப்பிடும். அப்ப இதையும் நியாயப்படுத்துங்க, இதையும் இப்ப வன்மையா கண்டிங்க. நீங்க சொல்வது தப்பு அப்படின்னு கண்டிங்க. ஏன் கண்டிக்க மாட்டீங்க? இப்ப பேசுறாங்கல்ல அரசியல் கட்சியில அத்தனை தலைவர்களும் என் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிதான் அழைக்கும். அதை ஏத்துக்க மறுக்கிறார்கள். குழந்தைகள் அழைப்பதற்கும் ஒரு பொலிட்டீஷியன் அழைப்பதற்கும் வித்தியாசம் இல்லையான்னு கேக்குறாங்க. யாரு? அவங்க கட்சியில இருந்து. சரி, இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கலாவே இருக்கேன், நேரு மாமான்னு தான் சொல்றேன் இல்லையா? வேற எப்படி சொல்லணும்ன்றீங்க? கிண்டல் பண்ண ஒரு மாண்புமிகு முதல்வர் வந்துட்டு தாவேக்காவை மாமான்னு சொல்றது கிண்டல்ன்றது எந்த விதத்துல எடுத்துப்பீங்கன்னு சொல்லுங்கன்றாரு. அதுக்கு அடுத்த வரியும் நீங்க நல்லா கவனிக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நான் ஒரு தாய் மாமனாக இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப கிண்டல் பண்ற அவரே கிண்டல் பண்ணிக்கிறாரா? உங்களுடைய பார்வை ஏன் குறுகிடுதுன்னு கேக்குறேன். உங்களுடைய பார்வை விசாலமாக்குங்க, தொலைநோக்குக்கு கொண்டு வாங்க. அந்த அளவுக்குலாம் மண்டைக்குள்ள உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனால் அவருடைய பேச்சே கேளுங்க. ஏன் சென்சார் கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? முழுமையா கேளுங்க, முழு பேச்சையும் பேசுங்கன்னு சொல்ற.
அங்கிள்னு சொல்லிட்டாரு. மிகப்பெரிய பதட்டம். தமிழகத்துல சமாளிக்க முடியாத ஒரு அரசியலை கட்டுப்படுத்த முடியாத தமிழகத்துல அதான் ரெண்டுமே வச்சுப்போம். தமிழகத்திலையும் ஒன்றியிலையும் இவர் சொன்ன விஷயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. இதை வந்து கட்டேப்படுத்த முடியாது. 3 முறை பிரதமராக நீங்க வந்துமே இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் சொல்ற, ஏன் அதை பேச மறுக்கிறீங்க? நீங்க உங்களுடைய சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு, ஏன் பேச மாட்டீங்க? தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாரு, ஏன் அதை பாக்குறீங்க? அதை பேச மாட்டீங்க. மாணவர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றாரு, ஏன் அதை பேச மாட்டீங்க? இதைதான் கேட்கிறாரு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு சொல்றேன். இன்னும் பார்க்க போனோம் அப்படின்னா தமிழ்நாடு நிறைய விஷயங்களுக்கு முன்னோடியாக இருக்குது. காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க, பேருந்தில் வந்து மகளிருக்கு விடியல் பயணம் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய எஜுகேஷனுக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதோ இப்போ வந்து முதலீடு ஈர்ப்பதற்காக வெளிநாடும் போயிருக்கிறாங்க. 2.5 லட்சம் பிள்ளைகள் திமுக அரசு தான் சொல்ற. எஜுகேஷன்ல கடந்த காலத்தை விட 2.5 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய 2.5 லட்சம் பேருக்கு குறைவு இந்த இப்போ. ஒத்துக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறாங்க சார்? என் புள்ள எங்க, நான் தான் சொல்றேனே, அன்பில் மகேஷ் புள்ள எங்க படிக்குது? சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரே உங்களாலேயே உங்க குழந்தைய அங்க படிக்க வைக்க முடியல, நான் ஏன் படிக்க வைக்கணும்னு கேக்குறேன். எல்லாத்துக்குமே வந்து ஆங்கில பள்ளி மோகம்னு ஒண்ணு இருக்குங்க சார். இல்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன்னா என் பிள்ளை என்னோட ஒரு படி அதிகமான வேற ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு நினைக்கிறது எல்லா பெற்றோருடைய ஒரு ஆசை தானே. சரி, ஏன் நீங்க அந்த தரத்துக்கு கொண்டு வரல அரசு பள்ளிய? இப்ப அரசு பள்ளியில நிறைய இடத்துல அப்ப ஏன் உங்க பிள்ளைய நீங்க இங்கிலீஷ் உங்களுடைய குழந்தைய எந்த பள்ளியில படிக்க வைக்கிறீங்க? அது எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க வைப்பாங்க. அப்ப அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையுமே மூடிடலாமா? மூடணும்னு நான் சொல்லல. தரத்தை உயர்த்தணும்னு சொல்றோம். இங்க பாருங்க, தரத்தை உயர்த்துவது நாங்க கேக்குறது இங்க பாருங்க. சரி, அப்படியே விஜய் அவர்கள் நடத்துறாரு, அவங்க இலவச பள்ளியை நடத்திட்டு இருக்கீங்க. யாருக்கு? விஜய் அவர்கள் நடத்துறாரு. அவசியம் என்ன இருக்கு? அரசாங்கம் வச்சிருக்காரு, அரசு பள்ளி நடத்திட்டு இருக்காரு. இலவசமா அவரை இலவசமா கல்வி நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆர்டிஐல போட்டு கேட்டீங்கன்னா அந்த பள்ளிக்கு எத்தனை குழந்தைகளை வந்து இலவசமா படிக்க வைக்கணுமோ அத்தனை பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நீங்க ஆர்டிஐ போடுங்க, உங்களுக்கு தகவல் வரும். தெரியாம எல்லாம் பொதுவா நீங்க இப்ப பேசிடக்கூடாது, புரியுதுங்களா? எல்லா குழந்தைகளையும் இலவசமா படிக்க வைக்கிறதுக்கு இவர் அரசாங்கம் நடத்தல, அது அரசனுடைய கட்டமைப்பும் இல்ல. அவரு சொந்தமா உழைத்து சம்பாதித்த பணத்துல ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு. திமுகவுடைய எத்தனை மந்திரிகளுக்கு இன்னைக்கு கொள்ளையடித்த பணத்துல பினாமிகளுடைய பேர்லயும் எத்தனை பல்கலைக்கழகங்களும் மருத்துவக் கல்லூரிகளும் இன்ஜினியரிங் காலேஜிலும் பள்ளிக்கூடங்களும் நடந்துகிட்டு இருக்கு. திமுக அண்ணா திமுகல இருக்கிறவங்களுக்கு மறந்துட்டீங்களா? தமிழகத்துல இருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்கல்ல. இருக்காங்க தான், யாரும் இல்லைன்னாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க சார். கல்வி என்பது வியாபாரமயமாக்கப்பட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, கல்வி என்பது வியாபாரமயமாக, அதனால குறையிறது சாதாரணம். குடிகாரர்கள் மட்டும் கூறுறாங்க. ஆமா சார், குடிகாரர்கள் கூடிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. டாஸ்மாக் ஒழிப்போம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. டாஸ்மாக் இன்னும் ஒழிச்சப்பாடு கிடையாது. மக்கள் அதுக்கான அதிக வந்து அரசியல கொடுக்க தானே போறாங்க எலெக்ஷன்ல. அது மக்களுடைய தீர்ப்பு தானே சார். அதான் சொல்றேன். அதாவது நான் சொல்றேன், இந்த மாற்றம் சரியானது. இந்த மாற்றத்திற்கான விதை இங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு மாற்றம். நீங்க நாங்க 2 பேரும் சண்டை போட்டு 2 பேரும் ஓரம் போங்க, இனிமே அண்ணன் தான் சொல்றோம். 2 கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஒரு இடைத்தேர்தல கூட நிக்கவே இல்லை, ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கவே இல்லை. இன்னுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்குமே எங்கேயுமே நாங்க போகவே இல்லை. ஆனா நேரடியாகவே நாங்க அடுத்த சிஎம் நான் தான், என்ன ஒரு அரசியல் ஒரு இது இருக்கு, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறதுன்னு கேக்குறாங்க. நீங்க கேக்குற இப்ப ஒண்ணுமே இல்லை, இப்ப ஒரு சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்து என்ன முதல்ல என்ன அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க, என்ன அனுபவம் இருக்கு கட்சியில மொத்தமா? என்ன கேக்குறேன், கட்சியில இன்னும் மொத்தமாகவே வந்துட்டு விஜய் அவர்கள், புசி ஆனந்த் இவர்களை தவிர வேறு யார் அறியப்பட்ட முகமாக மக்களுக்கு தெரியப்பட்ட முகமாக இருக்கு? எல்லா ஸ்டேட்லயும் போய் எல்லா சினிமாவில் நடிச்சவங்களையும் கூட்டு வந்து சேர்த்துருவோமா? நீங்க ஏன் இப்படி எனக்கு புரியல. இப்ப வந்து ஒரு திமுக எடுத்துக்கிட்டா ஒரு 10 பேரை வந்து பிரபலமானவங்களுக்கு தெரியும். அதிமுக ஒரு 10 பேரை தெரியும். ஒரு நிமிஷம், நீங்க உங்களுடைய கேள்வி காமெடியா இருக்குன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? கட்சியை 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கு. பிரபலமானவங்க உங்களுக்கு தேவை செயல் திட்டமா பிரபலமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு கடந்து வாங்கன்ற. உங்களுக்கு தேவை செயலா செய்யக்கூடிய ஒரு பிரபலமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்னு நான் கேட்பேன்ல. என் தொகுதியில வந்து ஒருத்தர் நிக்கிறாரு, இவர் யாருன்னே தெரியல, விஜய் முகத்துக்காக நான் அவருக்கு ஓட்டு போட முடியுமா? அப்படிதான் போடணும். நான் என்ன கேக்குறேன், இப்ப உங்க தொகுதியினுடைய ஒரு இடைத்தேர்தலாவது நின்றுக்கலாம். நான் என்ன கேக்குறேன், உங்களுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ யார்? உங்க சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ யார்? உங்களுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ நாளைக்கு திமுக வேற ஒரு ஆளை காட்டினாலும் அங்க அவர் தான் நிப்பாரு.
புரியுதுங்களா? எல்லாரும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டுல 4 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்த எலெக்ஷன்ல நிப்பாங்க. மேடையில அவர் பேசும் இல்ல மேடையில அவர் பேசும்போதே எங்க நிக்கிறாலும் என்னுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க, எனக்காக ஓட்டு போறதா நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. ஆமா, அவர் மீது நம்பிக்கைக்கு. அதுக்கு அடுத்ததும் பாருங்க, நீங்க சென்சார் கட் பண்ணி பேசுறீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை சாமானியவர்களை தான் அங்க களம் காண வைக்க போறேன்ற சொல்றாரு. அது உங்களுக்கு புரியலையான்னு கேக்குறேன். இப்ப நீங்க பக்கத்து தெருல இருக்கீங்க, நான் இந்த பக்கத்து தெருல இருக்கேன். என்ன இந்த தொகுதிக்கு அறிவிக்க போறாங்க, என்ன உங்களுக்கு தெரியலன்னா உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிய போகுது. நான் வந்து உங்க வீட்டுல 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அடுத்த வருஷம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேலை செய்ய போறேன், அதனால என்ன நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் 4 வருஷத்துக்கு உங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு போறேன், வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதாவது சமூக சீர்திருத்தத்தை வந்து இதை விட நல்லக்கண்ணு அவர்கள் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு. சமூகத்துக்காக அவ்வளவு தூரம் போராடிருக்காரு. ஆனாலும் இதுதான் நிறைய பேருடைய கேள்வியாவுமே இருக்குது. அவ்வளவு தூரம் போராடி ஒரு சமூக போராளி அவராலேயே வர முடியல. ஒரு நடிகனாக இருந்து 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறது சீமான் அவர்களை சொல்றவங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இல்ல சீமான் அவர்களே இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு கடந்து வாங்க. நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா, நல்லக்கண்ணு ஐயாவை கொண்டு வர முடியல, அவர் யாருக்கு ஓட்டு போட்டார்? இந்த கேள்வி முன்வைக்கிறீங்கல்ல, இது மக்களுக்கான பொதுவான ஒரு கேள்வி. இது மக்களுக்கான பொதுவான ஒரு கேள்வியதான் வைப்பாங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திமுக அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அப்போ உங்க மண்டையில இந்த சிந்தனையே வரக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போட்டுட்டு சீமான் ஏன் வரல, சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. 10 படத்துல வந்து நல்ல பிரபலமா நடிச்சாச்சு, ஃபுல்லா முடிச்சாச்சு, ஓகே இது போதும், இது போர் அடிக்குது, நம்ம இனிமே அரசியலுக்கு வரலாம், அப்படி வர்றது வந்துட்டு சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார். யாரு? சீமான் அவர்கள். 10 படத்தில் நடித்தவரையும் இது போதும் போர் அடிக்குதுன்னு சொல்கிறவருக்கும் இருக்கும். இன்றைக்கி இந்தியாவினுடைய உச்சபட்சமான ஒரு நடிகராக தமிழகத்தில் மிகப்பெரிய கோலோச்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் தூக்கி போட்டுட்டு வரக்கூடியவர், இந்தியாவில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஊதியத்தை வாங்கக்கூடிய ஒரே நடிகர் அவர் தான். மாற்றம் இருக்கா? இன்னைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கிட்டால் யாருக்கு அதிகப்படியான சம்பளம்? அவருக்கு தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்பேற்பட்டவர் வராரு, நீங்கள் போய் அந்த 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்ற பதிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப தெளிவான பதிலாக தான் நீங்கள் பதிவு பண்ணணும். புரியுதுங்களா? இப்பவும் சொல்கிறோம், அந்த மாற்றத்தை எல்லா தொகுதிகளிலும் தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளையும் தங்கைகளையும் தான் களம் காண வைக்க போகிறாரு. அந்த களம் மக்களுக்கான ஒரு களமாக இருக்கும். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு களமாக இருக்கும். மக்களோடு மக்களாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களை நேசம் கொண்டு அன்பு கொண்டு 30 ஆண்டுகளா மக்கள் இயக்கமா மக்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர். உங்க வீட்டுக்கு பக்கத்து தெருலையோ பக்கத்து நகர்லயோ இருக்கக்கூடியவர் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர். அவர் அழுக்கு சட்டையா தான் இருந்திருப்பாரு. அதுதான் உங்க கண்ணை வந்து இப்ப உங்களுக்கு என்னன்னா பலன்னு இந்த துரைமுருகன், இவரு ராசா, உதயநிதி, இவரு முதல்வர் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், இவங்க நேரு, இவங்க கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கார், எல்லாம் 2.5 கோடி ரூபாய் லேண்ட் க்ரூசர் தான். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி காரில் வரணும், அந்த மாதிரி ஆள் இல்லை எங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறாருன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் ஓட்டெல்லாம் போட வேண்டாம் எங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவன், நம்ம இத்தனை ஆண்டுகள் நம்மளை ஏமாத்திட்டான்னு நினைக்கக்கூடியவனுடைய வாக்குகள் மட்டும்தான் அந்த தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகளுக்கு தேவை. நீங்க ஏமாத்திட்டீங்கன்றத நீங்க அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, நீ அடிமையா இருப்பதில் தவறில்லை, நீ அடிமை என்பதை உணராததே தப்புன்னு சொல்றாரு. அது மாதிரி நீங்க இன்னும் உணரலைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் பொதுச் செயலாளர் கூட என்னை போன்றவர்களை பேச வைக்கிறாரு. இதுதான் ஜனநாயகம்னு சொல்றாரு, இதுதான் கம்யூனிசம்னு சொல்றாரு. கம்யூனிசத்தை பேசிக்கிட்டு பேரை ஸ்டாலின் வச்சுக்கிட்டு இருக்க நீங்க சர்வாதிகார ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்க சிந்தனைக்கு ஆதிக்க சக்திகளுக்கு துணை போறீங்கன்றத எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல எங்களை வச்சிருக்கிறாருன்னு சொல்றோம். இல்லைன்னு மறுக்கிறீங்களா? மறுங்க, அதுக்கு பதில் சொல்வதற்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்றோம். இப்ப சமீபத்துல இந்தியா டுடே வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. எலெக்ஷன் சம்பந்தமாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. ஒரு சின்ன திருத்தம், அது சமீபத்தியது, பழைய கருத்து கணிப்பை பிரிண்ட் அடிச்சு இப்போ விட்டுருக்காங்க. சொல்லுங்க. சமீபத்திய கருத்து கணிப்பு, மக்களவை தேர்தலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இல்ல அதையும் சேர்த்து சொல்லுங்க. அந்த வரி சேர்த்து சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எப்படி?
மக்களவை தேர்தலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அதுல போட்டிருந்ததா இல்லையா? சரி, ஆமா, சொல்லுங்க. அதையே நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. சரி, ஓகே. மக்களவை தேர்தல் வந்து அடிப்படையா வச்சு இந்த கருத்து கணிப்பு இந்தியாவுடைய வந்து நடத்தி இருக்கிறாங்க. இந்த இந்தியாவுடைய நடத்தின கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய கட்சி இந்த தாவேகா கட்சியானது திமுக ஜெயிப்பதற்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவருடைய கட்சி வந்ததுனால நாம் தமிழர் கட்சிக்கு 15% வாக்கு கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? எதை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு? மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல் தானே. மக்களவை தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் நின்னுச்சா? நீங்க தான் எந்த எலெக்ஷனுமே நிக்கலையே. அப்புறம் இந்த கருத்து கணிப்பு எங்கள்கிட்ட நீங்க பதில் கேக்குறீங்க. திமுக ஜெயிக்கும். பொதுவாகவே கருத்து கணிப்புகளை பத்தி கேட்கறது ஒரு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு தெரியுமா? அதுல யார் முதல்வர்னு சொன்னாங்க. அதையும் பேச மாட்டீங்க. கூசுதா உங்களுக்கு? எதுக்கு கூசுமான்னு கேக்குறேன். எனக்கு எதுக்கு கூசணும்? பேசுங்க. அப்போ சிஓட்டஸ் என்ன கருத்து கணிப்பு கொடுத்தாங்க? தமிழகத்துல அதிகப்படியான மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது. 2026 தலைவர் தளபதி அவர்கள் தான் இந்த தமிழகத்தினை ஆள போறக்கூடிய முதல்வர்னு சொன்னாங்கல்ல. அதை பேசுங்க. பேசுவீங்களா? தாராளமாக பேசலாம் சார். இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இப்ப கூட நீங்க அதாவது சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல வார்த்தைகளையும் சென்சாரையும் கட் பண்றீங்கன்னு கேக்குறேன். அவங்க மக்களவை தேர்தலை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கருத்து கணிப்பு. உங்களுடைய கேமராவை கூப்பிடுங்க, தம்பியை கூப்பிடுங்க, வாங்க நேர்ல போவோம், பொது வெளியில போவோம், பொதுமக்கள் கூட கூடிய இடங்கள்ல போவோம், கருத்து கணிப்பு கேட்போமா? கூட நிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கருத்து கணிப்பை கேட்டுட்டு அது அங்க தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் அது சாதகமா வருதுன்னா என்ன பண்ணுவோன்றத மக்களுக்கு நீங்க இப்ப சொல்லிடணும். கருத்து கணிப்பு நம்ம எடுக்கப்படக்கூடியது நேரலையில ஓடணும். இப்ப பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க, வரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். இங்க பாருங்க, மக்கள் உங்களை ஓட விடுறதுக்கு தயாராயிட்டாங்க. ஓடி போறதுக்கு உங்களுக்கு வழி தெரியாம நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? பின்னங்கால் பெதடியில் அடிக்க நீங்க ஓடி போறது 2026 ஆண்ட 2 பேரும் தயாரா இருந்துக்கங்க. திமுகவும் சரி, அதிமுக. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. அப்பா அங்கிளுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. அண்ணன் மட்டும்தான். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான, மக்களாட்சியை இங்க கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்ய மாநாடு நடத்தி காட்டியிருக்கிறாருன்றத இங்க மிகப்பெரிய ஒரு புரட்சி எழுச்சியும் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மக்கள் மத்தியில் இன்னைக்கு அதுதான் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளா இருக்கு. அதை நீங்க மையமா வச்சுட்டு அங்கிள்னு சொல்லிட்டாரு, அங்கிள்னு சொல்லிட்டு என்ன இப்ப உங்களை அங்கிள்னு சொன்னதுல மிகப்பெரிய ஒரு இது நடந்து போச்சுன்னு சொல்றேன். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி விழுந்துருச்சு அவங்க அங்கிள்னு சொன்ன உடனே. என்ன பிரச்சனை? என்ன அங்கிள்னு சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? சொன்னா என்ன தப்பு? அண்ணன்னு சொல்லலாமா? ஏன் அண்ணன்னு சொல்லணும்? அப்பான்னு சொல்லணும். அதுக்கு பல கோடிகள் விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்பான்னு சொல்லணும்? எதன் அடிப்படையில் உங்களை அப்பான்னு சொல்றீங்க? சொல்லுங்க. என் தங்கச்சி கத்துனால கதர்னால ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில அவர் ரத்த காடா கடலுக்கு செத்து மிதந்தால இன்னைக்கு வரைக்கும் என்னன்றதை தீர்ப்பே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, இது அவருடைய அப்பாவா? என் தம்பி அஜித்குமார் கதர்னு கத்துனால செய்யாத தவறுக்கு அடிச்சு கொன்னுச்சு இந்த அரச பயங்கரவாதம், அது சொல்றீங்களா அப்பான்னு? இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்புணர்வுல இன்னைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்குது. நான் கேட்கல, தனிப்பட்ட ஜலீலா கேட்கல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளனாக நான் கேட்கல. நீதிமன்றங்கள் கேட்குது, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா, பெண்கள் ஏன் அதிகப்படியா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாங்கன்னு கேட்குது. சாதிய கொடுமைகள் அதிகமா இருக்கு, சாதிய ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக ஏன் நடக்குது, சாதிய ஆணவங்கள் இங்க தலைவிரித்தாடுதா தமிழகத்துலன்னு கேட்குது. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்குது, இங்க என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குதான்னு. உழைக்கும் தொழிலாளர்கள், தோழர்கள், தம்பிமார்கள் கேட்கிறாங்க, ஒரு தொழிற்சங்கத்தை எங்களால ஆரம்பிக்க முடியலன்னு. கூட்டணியில இருக்கக்கூடிய அரசு தடியடி நினைச்சு கலைச்சு விடுது. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க ஜாக்டோ ஜியோ சார்ந்து. மக்கள் எங்க நிம்மதியா இருக்காங்க? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. உங்களுடைய கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மா நீங்க இன்னும் இந்த மன்னராட்சி இதுல திமுறலாம் நீங்க ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன கட்ட பஞ்சாயத்து அமைச்சர்களை வச்சு பண்ணிடுவீங்களா? உயிரையும் தியாகம் செஞ்சு இங்க வந்து நிக்கிறதுக்கு அத்தனை பேர் இன்னைக்கு தயாரா இருக்கிறான். அவனை பார்த்துதான் நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய நீங்க பல 1000 கோடிகளை வச்சிருந்தாலும் இவனை பார்த்துதான், இந்த சாமானியனை பார்த்துதான் பயப்படுறீங்க. அப்பேற்பட்ட சாமானியன் தான் உங்க தொகுதியில நிக்க போறாங்க. போய் ஓட்டு போடுற வேலையை மட்டும் பாருங்க. கண்டிப்பா. அடுத்தபடியாக இங்க செங்கோட்டையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 5ஆம் தேதி வந்துட்டு ஒரு மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பலகட்ட விஷயங்கள்ல பார்க்க போனா ஒருவேளை அவருக்கு தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அல்லது வேறு கட்சியில இணையலாம். தாவேக்காவில் இணைவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் பேசிக்கிட்டு இருக்கா? அது அவர்கிட்ட தானே கேட்கணும்.
இது தாவேக்காவுடைய ஆதரவாளராக இருக்கிறீங்க. இல்ல தாவேக்கால அவர் இணைய போறாரா அப்படின்னா அவரு தானே பதில் சொல்லணும். தாவேக்கா பலதரப்பட்ட மக்களோட பேசிக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? பலதரப்பட்டவர்கள் தாவேக்காவோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால இங்க நிச்சயமா சொல்றேன், காட்சிகள் மாறிடுச்சு, ஆட்சி மாற்றம் உறுதின்னு சொல்றோம். நீங்க நினைக்க முடியாத ஆட்களுடைய வருகையெல்லாம் இங்க இருக்கும். அது மிகப்பெரிய மீடியாக்களுக்கு பிரேக்கிங் நியூஸா அமையும். கண்டிப்பாக. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. வாழ்த்துக்கள்.